தோசைக்கும் சரி, இட்லிக்கும் சரி சூப்பரான ஒரு டொமாட்டோ சட்னி செஞ்சு கொள்வோமா? வாங்க நாங்க எப்படி செய்றேன்னு 2 பெரிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 கப் துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி. அது நல்லா கிரைண்ட் ஆகி வந்த பிறகு அத அப்படியே வேறையா எடுத்து ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாளிப்புக்கு கடாய்க்கு ஆயில் ஆட் பண்ணி ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரப்போக்குள்ளே அதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டு அதோடைய கரி லீவ்ஸும் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லாவே வறுத்து வந்த பிறகு அதுக்கு நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச கோகோனட் டொமாட்டோ மிக்சரை ஆட் பண்ணி அதுக்கு சால்ட்டும் டர்மரிக்கும் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விடுங்க. கலந்து விட்டு அது நல்ல ஒரு கொதிச்சு வந்ததோட அப்படியே எடுத்து இட்லிக்கு போட்டு பெனஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டொமாட்டோ சட்னியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிற வேறு எந்த சட்னியுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் இந்த டொமாட்டோ.